மற்றொரு நன்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பரப்புரை பயணத்திற்காக திண்டுக்கல் பயணித்திருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அங்கு கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று செங்கோட்டையன் 10 நாட்கள் அவருக்கு அவகாசம் கொடுத்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கும் நிலையில் இந்த ஆலோசனை நடைபெறுகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சங்கர் இணைந்திருக்கிறார். சங்கர், யாரெல்லாம் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுகிறார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது? லாவண்யா, தற்பொழுது பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவரான அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுகவில் அங்கம் வகிக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் ஈடுபட்டு தற்பொழுது அதிமுகவிலிருந்து வெளியேறிய அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டும், அதற்கு 10 தினங்கள் நாங்கள் அவகாசம் கொடுக்கிறோம், அதுக்குள் அதிமுகவில் பிரிந்தவர்களை இணைத்தால் மட்டுமே வரும் தேர்தலில் வெற்றி வாகை சூட முடியும், இல்லை என்றால் நாம் சூட முடியாது, அதிமுகவானது நாளடைவில் அழிந்துவிடும். இந்த எண்ணத்தில் தொண்டர்களினுடைய மனக்குமுறலை நான் வெளியிடுகிறேன். அது மட்டும் அல்லாமல் தன்னிச்சையாக இருந்து செயல்பட்டால் வெற்றி வாகை சூட முடியாது, ஒன்றிணைந்தால் மட்டுமே இணைய முடியும் என கூறியிருந்து ஒரு 10 தினங்கள் அவருக்கு அவகாசங்கள் கொடுக்கப்பட்டன. இந்நிலையில் ஏற்கனவே செங்கோட்டையன் தலைமையில் நத்தம் விஸ்வநாதன் உள்ளிட்ட 6 அமைச்சர்கள் அவரை சந்தித்து கட்சியை இணைக்க வேண்டும் என கூறியதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த விதமான ஒரு நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை. ஆனால் தற்பொழுது இந்த நடவடிக்கைகளை எடுக்காவிட்டால் இணைக்க வேண்டிய கட்சியிலிருந்து செல்லக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் ஒன்று சேர்ந்து மாறுதலாக ஒரு நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். எனவே 10 தினங்களுக்குள் இந்த முடிவை கொடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு வர சூழ்நிலையில் அவருடன் காமராஜர் மற்றும் புதுக்கோட்டை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோர் உடனே இருந்தனர். ஆனால் தற்பொழுது திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்று மாலை 4 மணிக்கு நத்தம், நிலக்கோட்டை, திண்டுக்கல், ஆத்தூர், ஒட்டஞ்சத்திரம், பழனி ஆகிய 6 இடங்களில் பரப்புரையாக்கப்பட்டது. சரியாக 10 மணி அளவில் எதிர்க்கட்சி தலைவர் இங்கு உள்ள வர்த்தக சங்கத்தினரை சந்தித்து அவரோடு உள்ள உரையாடல் நிகழ்ச்சியானது நடைபெறும் என அறிவித்திருந்தனர். ஆனால் தற்பொழுது வேலுமணி மற்றும் KP முனிசாமி ஆகியோர் அவர் தங்கியிருக்கக்கூடிய தனியார் தங்கும் விடுதியில் சந்தித்து ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், வேடசந்தூர் பகுதி முன்னாள் MLA பரமசிவம், காமராஜர், விஜயபாஸ்கர், முன்சாமி உள்ளிட்ட முதல் கட்ட தலைவர்கள் சந்தித்த ஆலோசனையானது அவரது அறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. லாவண்யா, இது குறித்து அடுத்த கட்ட விவரங்களுக்கு மீண்டும் இணைகிறோம். தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சங்கர்.